இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கவனிக்கலன்னு நினைக்கிறியா? என்னாச்சு? என்கிட்ட மறைக்காம சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல சின்னம்மா. தமிழ், எனக்கு உங்க 2 பேரை பத்தியுமே நல்லா தெரியும். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு. தமிழ், என் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கல? உன் லைஃப்ல நான் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு நீ சொல்லிருக்கல? அப்ப சொல்லு. என்கிட்ட நீ எதையுமே மறைக்க மாட்டியே தமிழ். இது மட்டும் ஏன்? சொல்லு தமிழ். சின்னம்மா ப்ளீஸ், இந்த விஷயத்தை பத்தி மட்டும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ்மா. உங்க நிலைமைய பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தமிழ் இந்த வீட்டு மருமகள் ஆக்குறதுக்கு நீங்க என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க, 1000 கனவு கண்டீங்க. ஆனா சிபி தம்பி ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் உடைச்சு போட்டாரேமா. இப்ப என்னமா பண்ண போறோம்? நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலானா, சிபி தம்பி நம்ம சொல்லி கேக்குற ஆள் இல்லையம்மா. கட்டாயப்படுத்தலாம் ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியாதுல்லம்மா. ரொம்ப பிடிவாதமான ஆளு. எப்படி அவர்கிட்ட பேசி புரிய வைப்பீங்கன்னு தெரியலம்மா. அப்போ அந்த சம்யுக்தாவ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணுமா? ஐயோ, அந்த பொண்ணா? அந்த பொண்ணெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துச்சுன்னா இந்த குடும்பம் மொத்தமா கெட்டு போயிடுமா. அப்புறம் நீங்க கண்ட கனவெல்லாம் அழிஞ்சே போயிடுமா. என்ன சொல்ற முத்து? ஆமாமா, அவ நம்ம குடும்பத்துக்கான பொண்ணே இல்ல. சத்தியமா சொல்றேமா, இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கெட்டு போயிடுமா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா. தமிழ் தாமா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுதாமா எல்லாருக்கும் நல்லது. முத்து, இப்பவும் சிபி சம்யுக்தாவை லவ் எல்லாம் பண்ணல. எனக்கும் அந்த டவுட் இருக்குமா. 2 பேரும் லவ் பண்ணிக்கிற மாதிரி தெரியவே இல்ல. உனக்கு புரியுதல்ல? எப்படிம்மா? இப்ப கூட அவன் ஏன் செக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட்ட கண்டுபிடிச்சிருக்கான். அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கு இதுல துளி கூட விருப்பமே இல்லை. சிபிக்கு எப்பவுமே நல்லது எது கெட்டது எதுன்னு சரியா முடிவெடுக்கவே தெரியாது. அதுதான் சிபியோட பிரச்சனை. ஆனா காலம் அவனுக்கு எப்பவுமே பெஸ்டானதை தான் கொடுக்கும். எனக்கு என்னமோ தமிழுக்கும் சிபிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு தோணுது. அம்மா, எப்படிமா சொல்றீங்க? தெரியல முத்து, என் உள்ளுணர்வு சொல்லுது. நாம என்ன கணக்கு போட்டாலும் படைச்சவன் ஒரு கணக்கு போடுவான். அதன்படிதானே எல்லாம் நடக்கும். அந்த கணக்கு சிபிக்கும் தமிழுக்கும் நடக்கிற கல்யாணமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, பார்க்கலாம். உங்க நம்பிக்கை நிஜமாகணுமா? நானும் இந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். என்னால் அதை ஏத்துக்க முடியாது சிபி. சம்யுக்தாவை எந்த இடத்துலயும் என் வீட்டு மருமகனை என்னால அறிமுகப்படுத்த முடியாது. அது உன்னோட பிரச்சனை ஜானு. உன் கம்ஃபர்ட்டுக்காக என் லைஃப் என்னால மாத்திக்க முடியாது. எனக்கு சாம் ஓகே தான். கண்ணா, இப்படி வீம்பு பண்ணாத. வாழ்க்கை, கல்யாணம் இத பத்தியெல்லாம் உனக்கு தெரியாது.
ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேற, 2 பேரும் சேர்ந்து வாழ்றது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சிபி. கல்யாணம் பண்ணா எவ்வளவு கடமை பொறுப்பு இருக்கும்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த சம்யுக்தா எதுக்குமே சரியா இருக்க மாட்டா. தமிழ பாரு, தமிழ் மேல ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்ல முடியுமா? தமிழ் தான் உனக்கு சரியான பொண்ணு. அத நீ போக போக புரிஞ்சுப்ப. அப்ப ஏன் முடிவுதான் சரின்னு உனக்கே தோணும். ஜானு, நான் மேஜர். என்ன உன்னால ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. நீ வேணா பாரு, சம்யுக்தா கூட தான் கல்யாணம் நடக்கும். பார்க்கலாம் கண்ணா. இந்த ஜனகாம்பாள் ஒரு முடிவு எடுத்து தோத்துட்டாங்கன்னு சரித்திரமே கிடையாது. அதனால தமிழ கல்யாணம் பண்ணிக்க மனசெலவுல இப்பவே தயாராரு.